வணக்கம். நாம இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு இரட்டை சுடருக்கான வாசிப்பு தான் பார்க்க போறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாம போகலாம். எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துடுங்க. ஓகே? ஸோ உங்களோட அட்டையை பார்க்கும்போது இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரிலாம் கார்ட்ஸ் வரல. ஓகே? நீங்க இரட்டை சுடர் வழி பாதையில இருக்கீங்கன்னா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தான் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகே? ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, எஸ், ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி லிமிட்டட் கான்வர்சேஷன்ல பேசக்கூடிய நபர்களா இருப்பீங்க. நீங்க ரெண்டு பேருமே தான் ஏதோ ஒரு விஷயத்த பேசணும், ஆனா பேச மாட்டேன் அப்படிங்கிறது போல இருக்கு. இது எப்படின்னா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் அப்படிங்கிறது போல ஒரு ரூல் போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அப்படி சில நேரங்கள்ல உங்களையும் அறியாம நீங்க நேர்ல பார்த்து பேசலாம், இல்ல தொலைபேசி வழியா பேசலாம். பேசினீங்கன்னா கூட உங்களோட பால்ய காலம், உங்களோட இளமை பருவத்துல நடந்த விஷயங்களை பத்தி மட்டுமே பேசக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்ன போயிட்டு இருக்கு, இல்ல என்ன விஷயங்கள், அதை பத்தி இப்போ நீங்க இரட்டை சுடர்ல இருக்கீங்க, அந்த வழிபாதையில இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பெருசா பேசக்கூடிய நபர்களா இருக்க மாட்டீங்க. பேசினா எங்கேயாவது ஏதாவது தவறா போயிடுமோ, தவறா புரிஞ்சுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல. பூக்கள் அதிகமா நீங்களும் அவங்களோ பூக்கள் கொடுத்து பரிமாறிக்கக்கூடிய நபர்களா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிச்ச கலர்ஸ் வந்து எல்லோ, ஒயிட், ப்ளூ அந்த மாதிரி காமனா பிடிக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எல்லோ, ப்ளூ, ஒயிட், கிரீன் இந்த மாதிரியான கலர்ஸ் பிடிக்க சான்சஸ் இருக்கு. நீங்க விரும்புறீங்கல்ல, அந்த நபருக்கும் இது பிடிக்க சான்சஸ் இருக்கு. காமனான நம்பர் 6. எஸ், 6. இது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பரா இருக்க சான்சஸ் இருக்கு. இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, பேச்சுக்களை எதுக்கு தவிர்க்கிறீங்க, ரொம்ப லிமிட்டடா பேசுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் வந்து இதற்கு மேல பேச முடியாது, இதற்கு மேல பேசுறதுக்கு இந்த டைம் வந்து சரியானது இல்லை அப்படிங்கிறது நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதே போலதான் உங்களோட ஸ்பிளிட் சோல் யோசிக்கிறாங்க. ஸோ இது எஸ், இந்த மௌனம் வந்து ஒரு அமைதி மௌனம்லாம் வந்து ஒரு கரெக்டா போயிட்டு இருக்கு. இது எங்கேயுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இந்த அமைதி நீங்க காக்கணுமான்னு கேட்டா எஸ், காக்க வேண்டிய காலம் தான் இது. இதுல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கோ, ஒரு சண்டை போடுறதுக்கோ, ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு புலம்புறதுக்கோ இந்த டைம் வந்து பெருசா சரியான டைம் இல்லை. ஏன்னா வேலை சார்ந்த உங்க இரண்டு பேருக்குமே ஒரே எனர்ஜியில தான் இருக்கீங்க. வேலை சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி. இப்ப பேலன்சிங்கா போகுதான்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் ஒரே எனர்ஜி ரொம்ப பேலன்சிங்கா போகுது. யாரும் ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. இதனால எப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ வேலை சார்ந்தும் சரி, சில பேருக்கு வேலை இருக்கலாம், சில பேருக்கு வேலை இல்லாமலும் இருக்கலாம். ஓகே? அதே போலதான் உங்களோட நபர் வேலை சார்ந்து அவங்களுக்கும் சில பல கெடுபிடிகள் இருக்கலாம். உறவு சார்ந்து உங்க கார்மிக் பீப்புள்ஸ் கூட அவங்களே இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க. ஸோ பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஒரே டைப்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சுற்றி எல்லாம் இருக்கு, பட் எதுலையுமே ஒட்டியும் ஒட்டாம நீங்களும் இருப்பீங்க, உங்களோட ஸ்பிளிட் சோல் அவங்களும் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? சில நபர்கள் அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களா இருக்கலாம். எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாம பகிர்ந்துக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர், பட் இன்னொருத்தர் அந்த அளவுக்கு பகிர மாட்டாங்க. அது ஏன் பகிர மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு போதுமான அளவு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இல்ல அந்த நம்பிக்கையை நீங்க இன்னும் கொடுக்காம இருக்கலாம். சரியா? சோ ஒருத்தர் வந்து ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையுமே சொல்ற டைப்பா இருக்கும். ஒருத்தர் வந்து கொஞ்சம் வந்து சொல்லக்கூடாதுன்னு இல்ல, அவங்க சொல்றதை தவிர்க்கலாம். ஏன்னு தெரியல, அது நீங்க தான் இப்ப பேசவே மாட்டேங்கிறீங்கல்ல. சோ நீங்க பேசுற டைம்ல நீங்க கேட்டுக்கோங்க. சோ உங்க மேல ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம், அந்த டவுட்டை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அவங்க உங்ககிட்ட சாதாரணமா பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மூடி மறைச்சு பேசணும் அப்படிங்கிறது அவங்க தவிர்க்கல. இது வந்து சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே எல்லா நேரத்திலும் பேச முடியாது இல்லையா, அதனால தவிர்க்கலாம். சோ அவங்களும் நீங்களும் மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபர்களா இருக்க சான்சஸ் இருக்கு. உங்களுக்குள்ள ரிதம் எல்லாம் சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த மௌனம், அமைதி இதெல்லாம் இந்த டைம்ல இருக்கான்னு கேட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா எஸ், ஒரு பிரிவு இருக்கலாம், ஆனா அது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கிடையாது. நீங்களே உங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டுக்கிட்ட ஒரு தடுப்பா இருக்கலாம். சோ நான் சொன்ன மாதிரி கனவுகள் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் அதிகமா இருக்கலாம். சோ அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சை குறைக்கணும், வேலையில கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது போல இருக்கலாம். எனர்ஜி வைஸ் பாத்தீங்கன்னா எஸ், ரெண்டு பேருமே கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், உடல் நலம் சார்ந்து இருக்கலாம், இல்ல சுத்தி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நச்சரிப்புகளா இருக்கலாம். சோ பெருசா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களான்னு பார்த்தா
ரெண்டு பேருமே கொஞ்சம் டவுனான எனர்ஜியில தான் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கான கோல்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய டைம் இருக்கு. எஸ், பணம் சார்ந்து இப்ப நீங்களும் சரி அவங்களும் சரி வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இல்ல வேற வேலை தேடிட்டு இருக்கேன், கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதே போல இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் கூட வர சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வேற வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது நெக்ஸ்ட் லெவலுக்காக தான் இருக்கும். சரியா? ஸோ நீங்க வேலையில இருந்து குறைஞ்சு போக மாட்டீங்க. சரியா? ஸோ ஒரு முன்னேற்றமான வேலைக்கு போக தான் சான்சஸ் நிறைய இருக்கு. வேலை சார்ந்து சூப்பரா இருக்கு. உறவு சார்ந்து தான் சில பேருக்கு உறவு சிக்கல் இருக்க சான்சஸ் இருக்கு. பட் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ நீங்க அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. உங்களுக்குள்ள அந்த மூன்றாம் நபர் தலையீடு அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க பேசிக்கலனாலும் ஓரளவு புரிதல்கள் நல்லா இருக்கு. என்ன ஒரே விஷயம்னா நீங்களும் சரி அவங்களும் சரி ஒரு ரெண்டு பேர்ல ஒருத்தர் நல்லா மனம் விட்டு பேசுறீங்க, எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. இன்னொருத்தர் அந்த அளவுக்கு மனம் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. அது ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு உங்க மேல போதுமான அளவுக்கு நம்பிக்கை பற்றாக்குறை இருக்கலாம். சரியா? ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ இந்த எனர்ஜி ரீடிங் வந்து இவ்வளவுதான் வருது. சரியா? ஸோ சிவனோட பிளஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எஸ், இதுலயும் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது போல இருந்தது. வேலை சார்ந்து குடும்பம் சார்ந்து ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கலாம். ஸோ முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது போல இருந்தது. இதுலயும் அதே தான். சிவனோட காண்டையும் நீங்க வந்து வெளியில தேடாதீங்க. உங்களோட இரட்டை சுடரை பத்தி வெளியில தேடாதீங்க. உங்களை சுத்தி 1000 டென்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, உறவு சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், இல்ல சில பேருக்கு ரொம்ப மிக குறைந்த நபர்களுக்கு உடல் நலம் சார்ந்து இருக்கலாம். உங்களோட இன்னர் ஒர்க் பண்ண பண்ண உங்களுக்கான நபர் வந்து உங்களை பத்தி அதிகமா நினைப்பாங்க. சரியா? இப்ப இந்த நீங்க வாசிப்பை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த க்ஷணம் அவங்களுக்கு என்ன பத்தின ஞாபகங்கள் இருக்கான்னு கேட்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் சுத்தி இருக்கிற பிரச்சனைனால சில நேரங்களில் அந்த ஞாபகங்களை தவிர்க்க பாக்குறாங்க. சரியா? ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க, முடிஞ்சா யோகா பண்ணுங்க. உங்களை நீங்க எவ்வளவு செல்ஃப் கேர் பண்ணி பாத்துக்கிறீங்களோ இது அவங்கள நீங்க பாத்துக்கிற மாதிரி. சரியா? ஏன்னா வந்து அவங்க வெளியில எங்கேயுமே இல்லை. உங்களோட பாதி, உங்களோட ஸ்பிளிட் சோல்ங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. சரியா? நீங்க உங்களை பாத்துக்கிறதும் ஒண்ணுதான், அவங்கள பாத்துக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க உங்க மேல கவனத்தை செலுத்த அவங்க நல்லா தான் இருப்பாங்க. சரியா? சோ கார்டு நல்லா இருக்கு. சில நேரங்கள்ல நம்மளுக்கு தெரியாத ஆசீர்வாதங்கள் இல்ல, கண்ணுக்கு தெரியாம சில ஆசீர்வாதங்கள் ஒளிஞ்சிருக்கும். சில மிராக்கல்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னொரு 2-3 மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும். சில நேரங்கள்ல இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா? எஸ், அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதங்கள்ல உங்களுக்கு தானாவே தெரிய வரும். ஆன்மீகம் சார்ந்து உங்க 2 பேரோட எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இந்த இரட்டை சுடர் வழிபாதையில நீங்க இருக்கீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பயணத்துல தான் அதிகமான நாட்டம் உடைய நபர்களா இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த இறை சக்தி தான் உங்க 2 பேரையும் வழி நடத்தும் அப்படிங்கிறது போலதான் இந்த அட்டையில வந்திருக்கு. சரியா? பூக்கள் கூட அதிகமான நேரம் நீங்க செலவழிங்க. அதே போல ஃபிளவர் மெடிசன்ஸ், எஸ், பூக்களோட நறுமணம் சார்ந்து இருங்க. அதே போல இந்த மேக கூட்டத்துல சில விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கலாம். நீங்க மேகத்தை பார்க்கும்போது தெரியும். சில நேரங்கள்ல சில உருவங்கள் வந்து மேக கூட்டத்துல தெரியும். சோ நீங்க இதை பாக்குறீங்க, இந்த வாசிப்பை பாக்குறீங்கன்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மேகத்தை பார்க்கணும்னு தோணுதோ இல்ல மேகத்தை பார்க்க முடியுதோ நீங்க அப்ப பாருங்க. சில விஷயங்கள் இந்த கடவுளோட ரூபம் தெரியலாம், இல்ல நீங்க ஏதோ ஒரு விஷயம் தேடிட்டு இருக்கீங்கல்ல அதோட உருவம் கூட தெரியலாம். சரியா? சோ நிறைய பதில்கள் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கு. சில மிராக்கல்ஸ் நடக்குமான்னு கேட்டா நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சிவபெருமான் உங்களை சேர்க்கணும்னா சேர்த்து வைப்பாரு. சரியா? சோ ஆனா இந்த டைம் வந்து சேர்றதோட அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. உன்னை நான் தொல்லை பண்ணல, நீ தொல்லை பண்ணாது அப்படிங்கறது போலதான் உங்களோட எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கு. சோ குறைகள்ன்றது எங்கேயுமே கிடையாது. சரியா? உங்க மேலே அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, அவங்க மேல உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த ரீடிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்போதுமே வந்து அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். பட் இன்னைக்கு வந்து அந்த இரட்டை சுடரோட வாசிப்பு வந்து ஈக்குவலா இருக்கு. நீயும் நல்லா இருக்க, நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது போல இருக்கு. சோ இந்த இரட்டை சுடருக்கு நடுவுல ஒரு நட்புங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. இது காதலையும் தாண்டி ஒரு அழகான நட்பு இருக்கு. அந்த நட்புல ஒரு கண்ணியம் இருக்கு, காதல் இருக்கான்னு கேட்டா இருக்கு. பட் 2 பேரும் மனசு விட்டு இன்னும் பேசினீங்கன்னா இன்னும் சில குழப்பங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி இடையில எந்த 3ஆம் நபரையும் கொண்டு வராதீங்க. அது கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவு ஏற்பட சான்சஸ் இருக்கு. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. பொதுவாவே கணவன் மனைவி காதலர்கள் இல்ல நண்பர்கள் நடுவுல யாரு மூக்க நுழைச்சாலுமே பிரிச்சு விடுற வேலை தான் நடக்கும். ஸோ இரட்டை சுடருக்கு இன்னும் அதிகமா உங்களுக்கு நடுவுல யார் வந்தாலும் அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை அதிகப்படுத்தும். சரியா?
சோ சிவனோட வழிபாடும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பப்ப முடியுதோ அப்பப்போ மெடிடேஷன் பண்ணுங்க, சின் முத்ரா வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சரியா? அது உங்களை வழிபாதையில கொண்டுட்டு போகும். சோ ஆன்மீகம் சார்ந்து நீங்களும் அவங்களும் ஒன்னா பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட மிக அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ கார்ட்ல வந்ததை நான் வாசிச்சுட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.